நீ இல்லாததுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு மத்தவன் சொல்றான், மத்தவன் நம்மளை ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் ஒன்ஸ் நமக்கு நம்மளே நீ இல்லாததுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. அது எந்த அளவுக்கு என்னோட லைஃப் ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமா பாதிச்சுச்சு. ஆக்சுவலி ஸ்கூல் டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகேவா, நான் காலேஜ்குள்ள போறேன். காலேஜுக்குள்ள போகும்போது எனக்குள்ள அப்படி ஒரு தாட்ஸ். பிகாஸ் அப்போ அந்த டைம்ல நிறைய படம் பார்த்துட்டு காலேஜுக்குள்ள போன உடனே ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அது முடிச்சுட்டு நாங்கள் கேம்பஸ்ல ஒன்னா இருப்போம். 3 years எங்க லைஃப் செம்ம ஜாலியா மச்சான் எங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மாசான ஒரு இதா இருக்கும் காலேஜ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நான் படுபடி காலேஜ்குள்ள போறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு காலேஜ் சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் நான் எங்க கிளாஸ்மேட்டோட எல்லாருமே நான் வற்புறுத்தி வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் ஓகே நான் அவங்களோட மலைக்கோட்டை போறேன். அங்க போயிட்டு எங்க பெரியம்மாக்கு இல்லை எங்க அம்மா கால் பண்ணி, அம்மா எனக்கு காலேஜ் சுத்தமா பிடிக்கல, எனக்கு போறதுக்கே பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படி புலம்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு எப்படியாவது மாத்துங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற யாருமே என்ன ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருக்கேன். பட் என் மைண்டுக்குள்ள ஓட்டுறது எல்லாமே பாத்தியா, இவங்கெல்லாம் பாரு ரிச் கிட்ஸா இருக்காங்களா, இவங்கெல்லாம் பாரு நல்லா படிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் செட் ஆயிடுச்சு, ஆனா பாரு உன்னால அவங்களோட செட் ஆக முடியல. இப்படிங்கிற அன்வர்த்தி தாட்ஸ் எனக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற மாதிரி மேபி நான் பிறந்திருந்தேன்னா பயங்கரமா சோஷியலைஸ்டா இருப்பேன், செம்ம ஃபன் பண்ணியிருப்பேன். பட் ஆனா அந்த டைம்ல என்னால முடியல. ரீசன் என்னன்னா எனக்குள்ள இருந்த செல்ஃப் டவுட்ஸ் மட்டும் இல்ல, இன்செக்யூரிட்டிஸ். ஸோ அதாவது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ், அதாவது நான் ஒரு வர்த்தியான பர்சன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நூல் பிடிச்ச மாதிரி கொஞ்சமா என் லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இது ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கும் சரி, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ள போறதுக்கும் சரி, தப்பான ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிறதுக்கும் சரி, இது நூல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு காலேஜுக்கு போறதுக்கே சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்று இருக்காது. யூசி ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு 16 years இல்ல ஒரு 10 years நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்கூல் போறது அவ்வளோ ஜாலியா இருக்கும், அவ்வளோ பிளசன்ட்ஃபுல்லா இருக்கும் இல்ல. பட் ஆனா காலேஜ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பீரியட். ஆமா, பிடிக்காத ஒரு பீரியடா தான் இருந்துச்சு இந்த காலேஜ் படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா என்னால அவங்க கூட ஃபிட் ஆக முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அது என்னாச்சு அப்படின்னா அன்வர்த்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு லீட் ஆச்சு. ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு அது எப்படி அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னு தெரியாம ஐ ஜஸ்ட் டூ த பேட் ஹேபிட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் இன்வால்வ்ட் இன் எனி அமௌண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். எதுலையுமே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் பாட்டு காலேஜ் போவேன், என் கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லை அவங்களோட கேங்கோட ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஓகே டைமை நல்லா ஓட்டுவேன், திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இவ்வளவுதான் என்னோட லைஃப் ஸ்டைலாகவே இருந்துச்சு. பட் எவ்ரி ஹீரோ எவ்ரி லீடர் ஆஸ் அ டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்லையும் எவ்ரி நாட் அ ஹீரோ நாட் அ லீடர் எவ்ரி நார்மல் ஹியூமன் பீங் ஹாவ் அ டர்னிங் பாயிண்ட்ல அந்த மாதிரி என் லைஃப்லயும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. அதுதான் காலேஜ் முடிஞ்சு நான் ஜாப்குள்ள போறது. ஸோ ஒன்ஸ் நான் அந்த அதாவது ரியல் வேர்ல்டை விட்டுட்டு ரியல் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகும் போது ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆன்சைட்டி ஸ்பைக்ஸ். பிகாஸ் அது வரைக்குமே ஒரு சேஃப் கார்டு, ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து நான் இன்னொரு ஒரு இடத்துக்கு போறேன், டிரான்சிஷன் ஆகுறேன் அப்படிங்கும் போது எனக்கு வீட்டுல பெருசா சப்போர்ட் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி எங்க அம்மா கூட பாண்ட் அந்த அளவுக்குலாம் நல்லா கிடையாது, என் ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு நல்ல பாண்ட் கிடையாது. ஸோ நீ திரும்பி இன்னொரு டிகிரி எடுத்து படி அப்படிங்கிறதுக்குலாம் யாருமே கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் நான் இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஜாப் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி. ஸோ ஜாப் போறேன், அப்பயுமே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வரான், அவனோட கம்பெனியில தான் நான் போய் ஜாயின் பண்றேன். செம்ம ஜாலியா தான் போச்சு. அதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பேம்பர்டு ஒரு என்விரான்மெண்டா தான் இருந்துச்சு. என் இஷ்டத்துக்கு போவேன்,
என் இஷ்டத்துக்கு வருவேன், யாருமே என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 கல்ச்சர்ல தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதுவுமே எனக்கு ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு தவிர அது எனக்கு ஒர்க் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் எனக்கு அந்த இடத்துல. ஒரு 10 மணிக்கு என் இஷ்டம், ஒரு 10 மணிக்கு நான் உள்ள போறேன் அப்படின்னா கரெக்டா டான்னு ஒரு 6:30 to 7 o'clock நான் வெளியே வந்துடுவேன். இடையில எனக்கு வந்து ஒரு 2 hours நான் வந்து பிரேக் எடுத்துப்பேன். என்னை யாருமே கேட்க மாட்டேன். அந்தாண்டா ராஜா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ், இதுதான் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாமே மாறும்ல. ஸோ அப்படி மாற ஆரம்பிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ஜாப், சேல்ஸ் ஜாப்குள்ள போறேன். அங்க எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, எனக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா வெளியே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது எனக்கு அன்வர்த்தி அப்படிங்கிற ஃபீலிங் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் என்னோட ஒரு கொலீக் பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய சேல்ஸ் எடுப்பார். என்னால அந்த அளவுக்கு சேல்ஸ் புஷ் பண்ண முடியும். பிகாஸ் ஹி ஹாஸ் 12 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு நான் அப்பதான் ஒரு ஃப்ரெஷர், அப்பதான் போய் ஜாயின் பண்றேன். ஸோ அதனால என்னால பெருசா சேல்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஆக்சுவலி அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அந்த ஜாபை குவிட் பண்றேன். பட் நவ் எனக்கு டெய்லி வந்து நிறைய சேல்ஸ் கால்ஸ், நிறைய சேல்ஸ் வந்து நடக்குது என்னோட பிடிஎஃப்காக, ரைட்? ஸோ இது சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே, நீங்க வேணா நீங்களுமே எழுதி வச்சுக்கலாம் அதெல்லாம். ஓகே, யூ ஆர் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் இன் அ ஷெல். ஓகே, லைக் மதர் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பேம்பர் பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு வந்து இதுதான் வரும், அதுலயுமே நான் இம்ப்ரவைஸ் பண்றது கிடையாது. எனக்கு ஓகே, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு, அதுலயும் போய் நான் இம்ப்ரவைஸ் பண்றது கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு எனக்கு இது வந்து இட்ஸ் லைக் அ கம்ஃபர்ட் திங், ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டே வித் திஸ் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே போயிடுறது. ஸோ அப்போ லைஃப்ல எந்த ஒரு ஹார்டான டிசிஷனோ இல்லை அந்த ஒரு ஹார்டான ஸ்டெப்பும் எடுக்காத வரைக்கும் நமக்கு மேல நமக்கு வர்த்தி அப்படிங்கிற ஃபீலிங் கொஞ்சம் கூட வராது. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சேஃபஸ்ட் ஜாப், ஒரே ஒரு சேஃபஸ்ட் ஜாப், இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படிங்கிறது தான். எங்க வீட்டுல இல்ல என்னோட ஃபேமிலியில எல்லா இடத்துலயுமே சொல்றது சேஃபஸ்ட் ஜாப் இஸ் மோர் தென் எனஃப். நீ அது போதும், நீ அதை பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா ஏஜ் ஆகுது, ஸோ கல்யாணம் பண்ணணும் இப்படிங்கிற சொசைட்டியல் ப்ரெஷர். பட் ஐ வாண்ட் டு லிசன் டு தட் before I am listening to these amount of things, because I have a huge amount of fear on myself. I don't know how to handle that. But now, within a 1.5 years, I just recovered from that, right? So, எங்க வீட்டில் எங்க பெரியம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப் போனேன். ஒரு வாரத்துக்கு மேல என்னால 2 வாரம் தான் போனேன். என்னால தாக்கு பிடிக்க முடியல. பிகாஸ் ட்ரைனிங்கே வந்து அந்த அளவுக்கு இருந்தாலும், பட் நான் வந்து என்னோட சர்டைன் டிசிப்ளினா இருக்கட்டும், இல்லை என்னோட ரொட்டீனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்னிங் பர்சனா நான் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ மேபி என்னால வந்து ஒரு 2 o'clock 3 o'clock எனக்கு பிடிச்ச விஷயத்த எந்திரிச்சு வந்து பண்ண முடியுங்கிறது வேற. பட் ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஓகே, என்னால ஈஸியா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கத்துக்க முடியும், அதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு கான்சென்ட்ரேஷனோ என்னோட மெமரி பவரோ எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. 2 நாள் நான் பயங்கர டிப்ரெஸ்ட் ஆகி எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், அம்மா என்னால சுத்தமா முடியல அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி புலம்புற பர்சனே கிடையாது. ஆக்சுவலி ஒரு 3 years அந்த மாதிரி நான் போயிட்டு ஐயோ என்னால முடியல, நான் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் என்னோட பிசினஸ்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ லாஸ் இருக்கு, எவ்வளவோ பேர் வந்து சீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பிசினஸ்ல எவ்வளவோ கிளைண்ட்ஸ் வந்து மணி கொடுக்காம ஏமாத்திருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, எல்லாமே வந்து ஒரு லெசனா தான் நான் வந்து எப்பவுமே கன்சிடர் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் கூட எங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா ஐயோ என் லைஃப் இப்படி இருக்கு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது கொஞ்சம் கூட. பட் ஒன்ஸ் அந்த நைட் ஷிஃப்ட் ஜாப் நான் போனதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் ஃபீல் அ லாட். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அது என்னால ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஆக்சுவலி
எல்லாருக்குமே எல்லாமே ஹேண்டில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட பிரெயின் இப்போ மணி என்ன, நான் ஒரு 4 மணிக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஏன் என்னால 4 மணிக்கு உட்காந்து பண்ண முடியுதுன்னா ஐ ஜஸ்ட் லவ் திஸ். அண்ட் இது எனக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கா தெரியல. கரெக்டா? நேத்து வந்து நான் மார்னிங் ஒரு 10 to 1 o'clock வரைக்குமே நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க்கா தெரியல. பிகாஸ் நான் என்ஜாய் பண்றேன். பட் நான் என்ஜாய் பண்ணாத ஒரு ஒர்க்கை போய் பண்ணுங்க அப்படிங்கும் போது, அந்த என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் மூலியமா, ஃபாலோவர்ஸ் மூலியமா இன்க்ரீஸ் ஆயிட்டு. அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் கெட்டிங் அ சேல் ஆக்சுவலி. நம்பர் 2, blindfolding your eyes. அதாவது ஃபியர். உங்களை எது வந்து ஹோல்ட் பேக் பண்ணுது அப்படின்னா ஃபியர். அந்த ஃபியர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் மாதிரி உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்க கண்ணை மறைச்சிக்குது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு யார் என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஓகே 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 ஏன் அவங்க இது சொல்றாங்க, அவங்க இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம அப்படியே அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே போவீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும் இப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கம்பல்சரியா உங்களுக்கு ஃபீலிங் அன்வர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பா வரும். ஸோ இதனாலேயே நீங்க அட்ராக்ட் பண்ற விமன் வந்து ஒரு ராங்கான ஒரு விமனா இருப்பாங்க. நீங்க அட்ராக்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நீங்க அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு லாயலா இருக்க மாட்டாங்க, உங்களை வர்த்தி அப்படிங்கிற ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க, உங்களை ரொம்ப ரொம்ப லோவா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னா, என்ன நான் எப்படி நினைக்கிறேன். மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கும். யூ சி, ஒரு கொக்கோகோலா பிராண்ட், ஓகேவா, ஒரு புது கொக்கோகோலா வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த பிராண்ட் பழைய கொக்கோகோலா இருக்கு. இந்த 2 கொக்கோகோலால எது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசா கிளாசிக் கொக்கோகோலா அப்படின்னு கிரியேட் பண்ணது. ரெண்டுத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, உண்மைதான் ஆக்சுவலி. ஆனா ஏன் பழசை விட புதுசு வந்து வித்தியாசமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெர்செப்ஷன். வாட் யூ ஆர் சீயிங் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. அந்த மாதிரிதான் யூ சி, உங்களோட லைஃபை பொறுத்தவரை இங்க ப்ராடக்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் யூ. என் மேல ஏன் எனக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு, லெட்ஸ் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரலாம், யாராவது ஒருத்தர் தப்பா சொல்லலாம், எவனா ஒருத்தன் தப்பான கமெண்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் அதை பத்திலாம் நான் யோசிச்சது கூட கிடையாது, பெருசா அதை கேர் பண்ணிக்கிட்டது கூட கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை தப்பா பேசுறாங்கன்னா நீங்க என்ன கன்சிடர் பண்ணுவீங்க? ஓகே, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதனாலதான் அவங்க என்ன தப்பா கிடையாது. உங்களை ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா அவங்க யாருங்கிறது அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ஓகே, லெட்ஸே ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு. ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொன்னேன், இல்ல நான் வந்து ஃப்ரீ வந்து ஒரே ஒரு தடவை தான் ஃப்ரீ கால் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே பக்கமா பேராகிராஃப் எழுதி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. யூசி, நான் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும், ரைட், என்னோட டைம் எனக்கு ரொம்ப வேல்யூபிள், ஓகே, உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சுன்னா அதை பத்தி நான் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் ஆனா இதை நான் வந்து வீடியோல சொல்றேன், உடனே எனக்கு நிறைய அப்படியே நெகட்டிவ் கமெண்டா, பூனா சூனா இவனே அவனே இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு கமெண்ட்டை போட்டு தெளிக்கிறாப்புல. அண்ட் ஸோ என்னோட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏய் நீ வா போ அப்படின்னு ஒரு 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 இம்மெச்சூர்டான பீப்புள் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி நான் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுட்டேன். பிகாஸ் எனக்கும் அப்படி பேச தெரியும், எனக்கும் ஃபைட் பண்ண தெரியும், பிகாஸ் ஐ டு நோ பாக்ஸிங், ஓகே. ஸோ அதனால நான் போயிட்டு நான் யாரு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு வந்து அவசியமே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, அது எனக்கு தேவையில்லை ஆக்சுவலி. நான் ஏன் பண்ணணும்? பிகாஸ் அது வந்து என்ன சார்ந்தது கிடையாது, அது அவரை சார்ந்தது, அவரோட வளர்ப்பு அப்படிதான் அப்படிங்கிறது தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணுது. உண்மை அதுதான், ரைட். ஒருத்தவங்க வந்து மென்டலி சிக்கா இருக்கிற பர்சன் தான் வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தனை போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஹெல்ப்பை கேட்டுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள போய் அட்டாக் பண்றது, அசிங்கமா பேசுறதுலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்ப மென்டலி அவங்க இல்தான். ஸோ அதனால அது வந்து என்ன டிபெண்ட் பண்ணி வராது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து நம்மளோட ஒரு வேல்யூவை வந்து அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம வந்து வச்சுக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்வர்த்தியா தான் ஃபீல் பண்ணுவோம். அது முக்கியமா ஆன்சைட்டி இருக்கிற பர்சன்ஸ். இங்க எதுவுமே நல்லது கெட்டது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது.
எனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாதுங்கிறதுல தான் எனக்கு நம்பிக்கை. ஸோ அதனால எனக்கு செட் ஆகுற மாதிரி என் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரியான பீப்புளோட தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட லைஃப்பை நான் லீட் பண்ணு நடப்பேன். சும்மா பாக்குற எல்லாரும் கூட ஓகே, பாக்குற எல்லாரும் கூட ஹாய் சோசியலைஸா இருக்கிறேன், அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி. நான் சூப்பர் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், செம்ம ஃபன் பண்ணுவேன் ஜாலியா. பட் அட் த சேம் டைம் ஐ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பவுண்டரிஸ், சர்க்கிள்ஸ். அதாவது எங்க அம்மானா அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்டுனா அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், என்னோட ஜிம்மெட்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள். ஐ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பவுண்டரிஸ். எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சுவலி எங்க அம்மா அப்படிதான், எல்லாருமே அப்படியே ஃப்ரெண்டுன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அவங்க யாரால அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனாலதான் ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? முன்னாடி இப்போ அந்த ஃப்ரெண்டே இவங்களை திட்டினாங்களாம், நீ ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. நான் சிம்பிளா அட்வைஸ் எல்லாம் சொல்லவே இல்லை, நீ எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு நினைச்சனா இதான் நடக்கும் அப்படின்னு. பிகாஸ் எங்க அம்மா அப்படிதான், எல்லாரும் நல்லா பேசிட்டா உடனே அவங்க என்னோட ஃப்ரெண்ட், நல்லா பேசிட்டா உடனே அவங்களுக்கு என்ன பிடிச்சிரும். அது அவங்க வளர்ந்த விதம். உங்க வீட்லயுமே நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஏன் நீங்களுமே அப்படிதான் இருப்பீங்க, நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன். நல்லா பேசிட்டா உடனே அவங்க என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுப்பா, அதான் வாய்ப்பே கிடையாது. யூசி என்னன்னா ஃபுல்ஃபில்டா என்னைக்குமே சூப்பர் அப்படின்னு நினைக்காத வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட நான் ஒரு வேலிடேஷன் இதே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு போன வருஷத்துல இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ ஜஸ்ட் break up from that relationship. Reason என்ன அப்படின்னா, she is really very very toxic because she just need a external validation. அதாவது அவங்களுக்கு என்னோட ஒரு வேலிடேஷனும் வேணும், அதாவது பாய் ஃப்ரெண்டா இருக்கிற என்னோட வேலிடேஷன் வேணும். அது மட்டும் கிடையாது, ஜிம் மாஸ்டரோட வேலிடேஷன் வேணும், அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ற அந்த பசங்களோட வேலிடேஷன் வேணும். அவங்க அந்த அளவுக்கு அவங்க சூப்பரா அப்படிலாம் அவனுக்கு குவாலிட்டியான ஒரு பர்சன் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு சுத்துறது என்கிட்ட ஓ மை காட், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ won't need to enter into the intimate relationships அப்படிங்கிறது. பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்டயே ரொம்ப செக்ஷுவலா பேசுறது, ஸோ இன்டிமசிக்கு ட்ரை பண்றது, இந்த மாதிரி பர்சன்லாம் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா, ஒரு சில காஜியான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. பட் masculine men doesn't do this actually. You see, இதுதான் ஒரு இது, நமக்கு தேவையான ஆடியன்ஸை நம்ம கேதர் பண்ணுவோம், நமக்கு தேவையான பீப்புளை நம்ம லைஃப்ல கேதர் பண்ணுவோம். இதுதான் ரியாலிட்டி. பட் இந்த மாதிரி பீப்புளோட நீங்க இருக்கும்போது மேபி அந்த 10 நிமிஷம் இல்ல ஒரு 20 நிமிஷம் ப்ளஷர் நல்லா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க லைஃப் சீரியஸ்லி டோட்டலா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆன்சைட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமான பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஃபுல்லா. இட் won't never work like that, right? ஸோ வாட் ஐ டூ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ டேர் டே லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா, ஒரு 20 to 30 எனக்கு பயமுறுத்துற விஷயம், மேக்ஸிமம் டைம் எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் எழுதுவேன். என்னென்ன பயம் இருக்கோ அதெல்லாம் நான் எழுதிட்டு கண்ணை மூடி இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நான் அப்படியே கண்ணை மூடி சூஸ் பண்ணேன், ஏன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு அதை இன்னைக்கு நான் ஓவர் கம் பண்ண போறேன். ஐ மீன் மொத்தமா ஓவர் கம் பண்றேன் இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல அதை ஃபேஸ் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைப்பேன். மிஸ்டர் ஃபிக்ஸிட் டூல்ஸ், இது மிஸ்டர் ஃபிக்ஸிட், ஓகே, மிஸ்டர் ஃபிக்ஸிட் டூல்ஸ், இதுதான் ஒரு மெயினான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது என்னன்னா ABE அப்படிங்கிற டூல். இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டேட் லிஸ்டோட இதை சேர்த்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆன்சைட்டி இல்லை உங்களோட பயத்துல இருந்து, அந்த அன்வர்த்தி அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேட் லிஸ்ட் எழுதி அதுல ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி, ஒரு பயத்தை சூஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? டே 1ல சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வரும்போது ஏ ஃபார் அவேர் ஆகுங்க. ஓகே ஃபைன், எஸ் நான் இந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்றேன். லெட்ஸ் நேத்து கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோகமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் செட் டு மை செல்ஃப், யா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அவேர்னஸ் கொடுத்தோன்னே என்னாச்சுன்னா, முதல்ல என்னோட ஹார்ட் பீட்டோ இல்லை எல்லாமே கொஞ்சமா காமாச்சு. நம்பர் 1. நம்பர் 2, வேலிடேட். அதை வேலிடேட் பண்ண, வேலிடேட் இன் த சென்ஸ் இது எனக்கு தேவையா
தேவையில்லாத ஃபீலிங்கா? லெட்ஸே யோசிச்சு பார்த்தா நான் இப்ப ஏன் வந்து சோகமா இருக்கணும்? ஓகே, நான் சோகமா இருந்துட்டேன், எனக்கு அது புரியுது. பட் நான் ஏன் இதுக்கப்புறமேட்டு நான் ஏன் சோகமா இருக்கணும்? நெவர். ஒரு டீப் பிரீத் இன் பிரீத் அவுட். ஓகே, ஃபைனலி அந்த டார்க் டேல இருக்கிற அந்த ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணேன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டெப். இப்போ லெட்ஸே எனக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பயம், பட் ஆனா அந்த ரிஜெக்ஷனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நான் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு அந்த விஷயத்த நான் வந்து அவேர் ஆகிட்டேன். ரெண்டாவது, நான் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு சேடா ஃபீல் பண்ணணும். எஸ், ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ அதுக்காக நான் அந்த டே ஃபுல்லா சேடா இருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ அடுத்து நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஓகே, ஃபைன். அடுத்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? தட்ஸ் ஆல் சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆன ஃபீலிங் வந்து ஃபீல் பண்ணேன் டோட்டலா. அதுதான் வந்து அவேர் ஆகுறது. ஓகே ஓகே நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன், எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அவேர் ஆகுறேன். நம்பர் 2, வேலிடேட் பண்றேன். ஓகே, இது எனக்கு இப்ப நாள் ஃபுல்லா அதை நான் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகணுமா? இல்ல, போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். ஃபைன். தேர்ட், இதுக்கு அடுத்து நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஓகே, என்ன இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம்? ஃபைன், மூவ் ஆன். தட்ஸ் ஆல் சிம்பிள். ஸோ இந்த மெத்தட், அதாவது டார்க் டே லிஸ்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு AVE அப்படிங்கிற அவேர், வேலிடேட், எக்ஸிக்யூட் அப்படிங்கிற இந்த டூலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட அந்த அன்வர்த்தி அப்படிங்கிற ஃபீலிங் காணப்படும். பிகாஸ் ஏன் அந்த அன்வர்த்தி ஃபீலிங் வருது அப்படின்னா, ரீசன் நான் எதுவுமே ஒரு ஹார்டா பெருசா பண்ணல எனக்காக, அப்ப நான் அன்வர்த்தின்னு தான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஒன்ஸ் நான் வந்து ஓகே நான் வந்து ஒரு சில விஷயம் சூப்பரா பண்ணியிருக்கேன், செம்மையா பண்ணியிருக்கேன், மோசா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கே அந்த அன்வர்த்தி அப்படிங்கிற ஃபீலிங் வரப்போகுது. நெவர் இட் கம் டு மீ, ரைட்? பிகாஸ் நான் வந்து கான்ஃபிடென்டான ஒரு பர்சன். பிகாஸ் நான் ஏன் கான்ஃபிடென்டான பர்சன் அப்படின்னு கேட்டா, ஓகே நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன், நான் அந்த விஷயம் பண்ணியிருக்கேன், நான் வந்து போலீஸ் கிட்ட கூட தைரியமா வந்து நின்று பேசியிருக்கேன், நான் வந்து லா பேசியிருக்கேன், நான் வந்து ஓகே எனக்கு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், சேல்ஸ்ல நான் சூப்பரா வந்து டெய்லி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூசி இந்த அன்வர்த்தி ஃபீலிங் நீங்க வச்சுக்கிட்டு இருக்க நான் சீரியஸா சொல்றேன், உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா இருக்கும், உங்களோட ஒர்க் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும், உங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். எல்லாருமே உங்களை டிச் பண்ணி ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் நீங்க அதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ ஹாவ் அ PDF. ஓகே, 2 வீக்ஸ் போதும் இந்த ஃபீலிங்ல இருந்து உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அந்த ஆன்சைட்டி, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தி 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த ஒரு விஷயத்த நான் கொடுத்துருக்கேன். 11 pages கிட்ட இருக்கும். 99 rupees ஃபர்ஸ்ட் 18 பீப்புளுக்காக மட்டும். ஏன்னா ஆல்ரெடி சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். சீரியஸா உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க ஒரு 99 rupees வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்படியே ஐயோ 99 ரூபாய் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 5-10 months கழிச்சு பாருங்க, நீங்க போய் புரோட்டாவோ இல்ல வந்து பூரியோ இல்ல ஜங்க் ஃபுட்டோ சாப்பிட்டுட்டு ஓகே அந்த பிளஷரபிள் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஆன்சைட்டிங்கிறது வரதான் போகுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த அன்வர்த்திங்கிற ஃபீலிங் போய் ஓகே நான் ஏதோ ஒன்று என்னை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேங்கிற மென்டாலிட்டி வரும். யார்ட்டுமே இங்க பணம் இல்லாமலாம் கிடையாது, யாருமே ஏமாத்தவே முடியாது. என்கிட்ட வந்து பணமே இல்லைங்க, everyone having the money, but they doesn't have the tendency to spend on themselves, right? நான் டெஃபினட்டா சொல்லுவேன், என்னோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா 2 வீக்ஸ்ல நீங்க அதை தொடர்ந்து டெய்லியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை பயங்கரமா கொடுக்கும். ஆனா பண்றது இல்லை, தட்ஸ் ஆல் சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி வெரி சீரியஸ், ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் தட் PDF, பே பண்ணுங்க, லிங்க் உங்களுக்கு வரும், தென் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் சிம்பிள். ஓகே, ஸோ be strong, stay positive. KJ Code is still there. Okay, நம்ம வெறும் சும்மா சாதாரண எல்லாரும் மாதிரி பீப்புள் கிடையாது. I am creating a cult here. ஒரு கல்ட் மெம்பர்ஷிப் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். ஸோ CLC அப்படிங்கிற என்னோட ப்ரோக்ராம் இருக்கு, கான்ஃபிடென்ட் லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கான கன்சல்டேஷன் ஜஸ்ட் 199க்கு ஒரு 1.5 hours நான் வந்து கொடுக்குறேன். இதுல எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வந்து ஆப்போசிட் செக்ஸோட ஒரு பயம் இல்லாம பேசலாம், எப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இஃப் யூ நீட் டு ஜாயின் ஆர் இஃப் யூ நீட் டு கம், லிங்க் அதாவது போய் பே பண்ணுங்க, லிங்க் வரும், டைமிங்கை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, தென் வி வில் மீட் தேர். ஓகே.